அக்கா, நீங்கள் வந்துட்டு இந்த நாராயணகுப்தாண்ட குருவிக்காரக்குறிச்சியில் இருக்குல்ல, அங்கே தானே இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் கேட்கும். இங்கே நாங்கள் வந்திருக்கிறது சும்மா குடிசி போட்டி முதல்ல வந்தோம். இப்போல்லாம் கொஞ்சம் மாறி போய் இப்போ வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணி பேரிஞ்சி கடை வளையல் பொட்டு அப்படின்னு சொல்லி பேரிஞ்சி கடை ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான் உங்கள் ஆளுங்க பார்த்தாவே இப்போ கொஞ்சம் நல்லா ரிச்சாக தான் இருக்காங்க, ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்க? சாரி வாங்க வந்தேன். சாரி, ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் நிறைய வந்துட்டு உங்கள் பசங்கள்லாம் நிறைய வந்து எங்கிட்ட தைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ அங்கே குடிசை இருக்கிறீங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், பார்த்துருக்கேன். நான் அங்கே வந்துட்டு அது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்த இடமா இல்லை நீங்கள் சம்பாரித்து வாங்கின இடமா? அது வந்து நாங்கள் போய் இருந்தோம். நாங்கள் போய் இருந்து அப்புறம் அவங்க கவர்மெண்ட்காரங்க வந்து பார்த்து இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்து எங்கே வீடும் கட்டி கொடுக்கல, பட்டமும் கொடுக்கல. இன்னமும் கொடுக்கல? இன்னும் கொடுக்கல. நீங்கள் அது கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல? எல்லாம் மனு போடுறோம், எல்லாம் போட்டிக்கின்னு தான் இருக்கிறோம். வந்து பார்க்கறதும் அப்புறம் போயிடுறதும், வந்து பார்க்கறதும் வர்றோம் செய்யறோம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, மறுபடி இல்லை. நாங்களே பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குடிசி போட்டி நாங்களே இருந்து கஷ்டத்துலேயே வாழ்ந்தியாச்சு. கஷ்டத்துல எல்லாம் பேரம் பேத்தி கிழவன் கிழவி எல்லாம் பண்ணி எங்க எங்க பாட்டன் பாட்டி காலத்துல இருந்து அவங்க எல்லாம் மடங்கிட்டாங்க. இருக்கோ அதுலதான் வாழ்ந்துக்கிட்டு வரோம், கஷ்டத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். இன்னும் ஒரு கவர்மெண்ட்ல செய்யறாங்க இல்லன்னு சொல்லக்கூடாது. சரி, என்ன காட்டுறாங்க? பட்டா கொடுக்கணும், பட்டா இல்ல. பாதி பேருக்கு கொடுக்குறாங்க, பாதி பேருக்கு இல்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குடிசில தான் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். அது கஷ்டத்துல வாழ்ந்துக்கிட்டு போயிட்டோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? சரி. இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு உதவிலாம் ஏதாச்சும் கிடைக்குதா? உதவி பண்றாங்க, ஆனா பிள்ளைங்க எங்க ஜாதியில படிக்கிறது இல்ல. அதான்க்கா, எனக்கும் அதுதான் கஷ்டமா இருக்கு. எங்கிட்ட வர பசங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கு இப்பெல்லாம் டீசெண்டா மாறிட்டீங்க, ஆனா படிக்கலாம் இல்லப்பா அப்படின்னு கேட்டா இப்ப படிக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட்ல ஆனாலுமே உங்க ஆளுங்க வந்துட்டு இப்ப நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க வந்துட்டு அதிகமா ஸ்கூல் பக்கம் ஒரு 5வது 6வதோட சரி, அதுக்கப்புறம் போக மாட்டேங்கிறீங்க. 10வதோட படிக்கிறாங்க. அதுக்குள்ளவே தான் படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதி கவர்மெண்ட்லேயே படிக்கலாம்ல. அவங்களுக்குலாம் நிறைய சலுகை கொடுக்குறாங்க, படிக்க வைங்க குழந்தைங்கள. படிக்கிறாங்க, இப்பெல்லாம் படிக்கிறாங்க, கவர்மெண்ட்ல செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம அதுக்கு மேல படிக்க முடியறது இல்லை. சரி, வேற நிறைய கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சலுகை எல்லாம் கிடைக்குதுல்ல, எந்த மாதிரியான சலுகை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க? சலுகைன்னா நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க, லோன் கட்டிடுறோம். லோன் கட்டணும், குறைஞ்ச வட்டிக்கு லோன் வழியால தான் நாங்க பொழிக்கிறோம். ஒரு ஃபேன்சி கடை வச்சு, ஏதோ ஒரு கடை வச்சு அப்படியே ஊரா சுத்தி வியாபாரம் பண்ணி அதுலயே வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். அவ்வளவுதான். நடந்தே சுத்துறீங்கக்கா. நடக்கிறதே இவ்வளவுதான் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. சூப்பர். உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. தமிழ்நாடுல பிறந்து தமிழ்நாடே வாழ்ந்து குறைய சொல்லக்கூடாது. கண்டிப்பா. மிச்சப்படி இந்த ஏரி வேலை அதெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு தானே? ஏரி வேலை இருக்கு, அது எல்லாமே கொடுக்குறாங்க. மிச்சப்படி நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன சலுகை கொடுக்குறாங்களோ அத்தனையும் கொடுக்குறாங்க. ஏரி வேலை, தெரு லைட்டு, வெளிச்சம் எல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணீர் கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாமே வரி கட்டுறீங்கல்ல? வரி கட்டிக்கிறீங்க. மாமலா நாங்களாம் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப குடிசையா இருந்ததில்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் உங்க ஏரியாவை வந்து பார்த்துருக்க, ரொம்ப குடிசையா இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய விசேஷம்லாம் செய்றீங்க இல்லையா? மாரியம்மன் கோயில் திருவிழா இதெல்லாம் நல்லா பண்றாங்க. நிறைய நான் எனக்கு தெரியல, ஆனா வந்து நீங்க வந்துட்டு நிறைய இப்பெல்லாம் எனக்கிட்ட தைக்க வரீங்க இல்லையா, அதனால எனக்கு தெரியும் நிறைய அடிக்கடி விசேஷம் பண்றீங்க. துணியில இருக்கிறது எல்லாம் மரியாதை, துணியில இருக்குது எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஒரு நல்ல துணி போட்டா அது பணக்காரங்க, நல்ல கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு அப்படி எண்ணி கொஞ்சம் போட்டா அது ஏழை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பணக்காரனுக்கு வித்தியாசம் இல்லை. ஏதோ நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அது பணக்காரன். கண்டிப்பா. அதனால இப்ப நீங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மேக்கப் பண்றதுதான் நம்ம ஜாதிக்கு எங்க மேக்கப் பண்றோம், சும்மா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி தடவி. அக்கா, நீங்க உங்க ஆளுங்க வந்து மேக்கப்பே பண்ண தேவையில்ல. உங்க பொண்ணுங்கள்லாம் நிறைய வராங்க எங்கிட்ட, அவங்க எல்லாருமே நடிகை மாதிரி இருப்பாங்க. நீங்க மேக்கப்பே பண்ண தேவையில்ல. ஒரு சொத்து. ஆமாவா? பணம் காசு இருக்க கூடாது, ஆனா அழகு இருக்கணும், கொஞ்சம் சிவப்பா இருக்கணும். ஆண்டவன் கொடுத்தது. கண்டிப்பா. ஆனா அமைகிறது பணம் காசு இல்லை.
அது வந்து ஆண்டவன் கொஞ்சம் சவுப்பு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் அழகு கொடுத்துருக்குது, ஒரு மூக்கு மொழி கொடுத்துருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, ஒரு போட்டி போறாம அதெல்லாம் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும், அந்த ஈகோ பிரச்சனைலாம் அதிகமாக உங்களுக்கு கிட்ட கிடையாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்களா, அதை நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. பிற்காலத்துக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் அதிகமாக நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க. அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட. சம்பாதிக்கிறத நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையில இருக்குது ஒரு வியாபாரத்துல, ஒரு வாழ்க்கையில, ஒரு ஏதோ ஒரு நிஜ குடும்பத்துல போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. என்ன இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நாங்க அதுக்கு மேல சம்பாதிக்கலாமே, துளியணும், துளிஞ்சு ஒரு இதுக்கு வரணும். உண்மையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. துளிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணுங்க, சாப்பிடுங்க, அது கரெக்டா நடக்கும். நடக்காம வேற எதுவும் நடக்காது. அக்கா, இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இவ்வளோ பேசுறீங்கல்ல, உங்கள் ஆளுங்களாம் எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்களா? நினைப்பாங்க, நினைக்கிறார்கள், நினைப்பாங்க, நினைச்சு போறாங்க, நினைச்சிட்டு போய் போறாங்க, அவ்வளோதான். நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க, நாம் அதை கண்டிக்க கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு பெண்கள், நீங்கள் உங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்துட்டு வியாபாரத்துக்கு போவீங்க இல்லையா வெளியில், அப்போல்லாம் வந்துட்டு பொழுது போகிறதுக்குள்ளார வீடு வந்து சேரணும்னு சொல்லுவீங்க. இப்போல்லாம் எப்படிக்கா? வீடு வந்து சேரக்கூடாது, அது அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. ஆனா இப்போ இல்லையே, கட்டுப்பட்டு. இப்போ கட்டுப்பட்டு இல்லை, எல்லாருமே வந்துட்டு நார்மலா ஆண்கள் மாதிரி வியாபாரத்துக்கு இந்த மாதிரி அண்ணா நம்ம வந்து ஒரு ஆள் போய் தங்க கூடாது. 4 பேர் 5 பேர் போய் தங்கிக்கிறீங்க. இத்தனை நாளுக்குள்ள வர்றேன், இத்தனை நாளுக்குள்ள ஒரு 7 நாள் ஆகும், 8 நாள் ஆகும், நாங்க வியாபாரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது வேற பிரச்சனை. தேட மாட்டாங்க. நம்ம வந்து சொல்லாமே போயிட்டோம்னா, ஐயோ என்னாச்சு, ஏதாச்சு, எப்படியாச்சு, நம்ம பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடுவாங்க. அந்த பயம் அந்த காலத்துல இருந்தே அந்த பயம் உற்பத்தி ஆயிடுச்சு மனசுக்குள்ள. கண்டிப்பா. நீங்க எங்க வெளியிலாம் நிறைய எங்க வியாபாரத்துக்கு போயிருக்கீங்க? நாங்க எல்லா இடத்துல போவோம், மெட்ராஸ் போவோம், டெல்லி போவோம், அமெரிக்கா போவோம், அந்த மலேசியா போவோம். எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க, எங்க பார்த்தாலும் எங்க ஆளுங்க. ஆமாவா? திருப்பதியில நிறைய போயிருக்கீங்க. திருப்பதியில நிறைய ரெகுலரா வந்து வாடகைக்கு வீடு எடுத்துட்டு, இப்போ இங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற உங்க ஆளுங்க திருப்பதியில நிறைய வாடகைக்கு வீடு எடுத்துட்டு அங்கவே வியாபாரம் பார்க்குறீங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வேலூர், திருப்பதி இதெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. பெங்களூர்ல கூட இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏரியாவில் இருக்கிற நீங்க, நாராயணகுப்பத்துல இருக்கிறவங்க, அண்ணா நகர்ல இருக்கிறேன். சரிக்கா. இந்த பாட்டி வந்துட்டு நம்ம கிட்ட எப்பயும் வர மினிசி பாட்டி எங்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து ஏதோ தையல் அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி அக்கா, அவங்கள பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா சரி பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லிடுங்க.